சத்தம் போடாம விளையாடாம நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். எல்லாரும் ஜெபசந்தியோடு கூட நாம் காணப்படுவோம். 2 வாரங்களுக்கு முன்பாக நான் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். அதை தொடர்ந்து நான் பேச விரும்புகிறேன். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள், எதை செய்தாலும் அன்போடே கூட செய்யுங்கள். வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 13வது வசனம். 1 Corinthians chapter 16 verse 13. 16வது அதிகாரம் 13வது வசனம். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள், உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல பிதாவே, அடிமையின் ஆவி அபிஷேகம் பண்ணும். உம்மை அல்லாமல் என்னால் எதுவுமே செய்யக்கூடாது. அடிமையின் நாவை கர்த்தர் தொடுவீராக. உங்க பிள்ளைகளுடைய உள்ளங்களையும் நல்ல நிலங்களாய் மாற்றும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அந்த வசனத்தை வாசியுங்கள். விழித்திருங்கள், விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள், உங்கள் காரியங்களில் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நீங்கள் செய்யும் போது அதனால் உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? தேவனுடைய கிருபை. 16வது அதிகாரம் 23வது வசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக, உங்களுடனே கூட இருப்பதாக. ஹல்லேலூயா. யாருக்கு தேவனுடைய கிருபை? கிருபையை குறித்து நான் இதுக்கு மேல சொல்ல வேண்டியதில்லை, அப்படித்தானங்க? போதுமான அளவு கிருபையை குறித்து உங்களோடு பேசி இருக்கிறேன். எல்லாவற்றை காட்டிலும் உலகத்திலே தேவன் தருகிற நமக்கு விலையேற பெற்ற ஆசீர்வாதம் கிருபை. ஆமென். சரியா? இந்த கிருபை ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் தி பெஸ்ட். ஆமென். எப்பொழுதுமே ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மேன்மையானதையே தருவார். அந்த மேன்மையான ஆசீர்வாதத்தில் ஒன்று தேவனுடைய கிருபை. இந்த தேவனுடைய கிருபை கர்த்தர் யாருக்கு தருவாரா? விழித்திருப்பவர்களுக்கும், விசுவாசத்திலே நிலைத்திருப்பவர்களுக்கும், புருஷர்களாய் இருப்பவர்களுக்கும், திடனோடு கூட திடன் கொண்டு ஜீவிக்கிறவர்களுக்கும், எந்த காரியமானாலும் அன்போடு செய்கிறவர்களுக்கு, ஆமென், அன்பின் நிமித்தம் செய்கிறவர்களுக்கு கர்த்தருடைய கிருபை குறைவற்றதாய் இருக்கும். ஆமென். எத்தனை பேர் அன்னைக்கு அந்த கிருபையை குறித்து பேசின வார்த்தை ஞாபகம் இருக்கு? கை வைத்துங்க பாப்போம். நல்லாத கை வைத்துங்களேன். ஸ்தோத்திரம். சில கிருபையை இழந்து போயிருக்கிறீங்க, நான் ஒண்ணும் செய்ய முடியும். சார், இந்த கிருபை, தேவனுடைய கிருபை எல்லாருக்கும் கர்த்தர் என்ன செய்கிறார்? யாருக்கெல்லாம் கொடுக்கிறார்? விழித்திருப்பவர்களுக்கு, விசுவாசத்திலே நிலைத்திருப்பவர்களுக்கு, புருஷர்களாய் இருப்பவர்களுக்கு, திடன் கொள்ளுகிறவர்களுக்கு, எந்த காரியத்தையுமே அன்பின் நிமித்தம் செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரா? இந்த கிருபையை கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த விழித்திருங்கள், முதலாவது என்ன பார்த்தோம்? விழித்திருங்கள். விழித்திருங்கள் என்று சொல்லும் போது கவனமாய் இருங்கள். ஆமென். விழிப்போடு இருக்கிறது என்ன அர்த்தங்க? கவனமாய் இருங்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த ஆலோசனைகளை, இந்த 5 ஆலோசனைகளும் யாருக்கு கொடுக்கப்படுகிறது? வேதத்திலே வாசிக்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்டவர் பரிசுத்தவான்களுக்கும் இந்த ஆலோசனையை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். நாம எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தானே. அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னா நமக்குள்ள ஒரு
நமக்கு என்ன வந்துருது? நாங்கெல்லாம் ஏற்கனவே எங்களுக்கு எல்லாமே தெரியும். கர்த்தர் எங்களை ஏற்கனவே சூஸ் பண்ணிட்டாரு. ஆமென். இது எங்களுக்கு கிடையாது. இது பேர் கிறிஸ்தவர்களுக்கு, மற்றவர்களுக்கு தான். கிடையவே கிடையாது. ஆண்டவர் இப்ப யாரு மேல ரொம்ப கரிசனையா இருக்கிறார் என்றால், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேலதான் ரொம்ப கரிசனையா இருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எல்லாரும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் நீதிமான்கள். அழைத்தார், கர்த்தர் அவர்களை பரிசுத்தமாக்கினார். அவர்கள் இப்பொழுது நீதிமான்களாய் இருக்கிறார்கள். நீதிமான்களின் நிலைமை என்னவென்று சொன்னால், அவர்கள் வானத்திலே பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாய் இருக்கிறார்கள். எப்படி இருக்கிறார்கள்? நீதிமான்களை குறித்து வேற அப்படிதானே சொல்லியிருக்கு இல்லையா? அப்ப நீதிமான்கள் நீங்களும் நானும் வானத்திலே பிரகாசிக்கிற நட்சத்திரங்களை போல இருக்கிறோம். வானத்திலே பிரகாசிக்கிற நட்சத்திரங்களை போல இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, இந்த நட்சத்திரங்களிலே மூன்றில் ஒரு பகுதியை பிசாசு என்ன செய்வானா, தன்னுடைய வாளினால் கீழே இழுத்து போடுவானா. இது வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆண்டவர் யோவானுக்கு வெளிப்படுத்தினார். நீங்களும் நானும் வானத்திலே பிரகாசிக்கிற நட்சத்திரங்களை போல் இருக்கிறோம் என்று சொன்னால் மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட இருக்கணும். காரணம் என்ன தெரியுமா? பிசாசு தன்னுடைய வாளினால் இப்படி பிரகாசித்துக் கொண்டிருக்கிற நட்சத்திரங்களிலே மூன்றில் ஒரு பகுதியை அவன் என்ன செய்கிறான் சொல்லுங்க? அந்த மூணுல ஒன்னா நம்ம இருந்துடக்கூடாதுல்ல? அந்த மூணுல ஒன்னா நம்ம இருந்துடக்கூடாதுல்ல? நான் வானத்துல பிரகாசிக்கிற நட்சத்திரத்தை போல் இருக்கிறேன் என்று சொல்லி நீங்களும் நானும் அஜாக்கிரதையா இருந்து விடக் கூடாது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் மற்றவர்களுக்கு இருக்கிற ஆபத்தை விட தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தான் அதிகமான ஆபத்துகள் உண்டு. ஏனென்றால் தெரிந்து கொள்ளப்படாதவர்கள் ஏற்கனவே அவனுடைய கட்சியிலே இருக்கிறார்கள். ஆகையினால் அவர்களை குறித்து அவன் கவலைப்படவே மாட்டான். ஆமென். எதிர்கட்சிகளை தான் தன்னுடைய ஆட்சியின் அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன செய்வான் கேட்டீங்கன்னா, தம் பக்கமா கொண்டு வருவதற்கு பிசாசு முயற்சி செய்வான். அதற்கு அவன் செய்கிற காரியம் என்ன? தன் வாளினால் பிரகாசித்துக் கொண்டிருக்கிற நட்சத்திரங்களிலே மூன்றில் ஒரு பகுதியை கீழே இழுத்து தள்ளுவான் என்று சொல்லி, அதாவது அவர்களை பின்மாற்றம் அடைய செய்வான். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு, தெரிந்து கொள்ளப்படுவதற்கு முன்பு அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு கீழான நிலைமையிலே ஆவிக்குரிய வாழ்க்கை அற்றவர்களாய் இருந்தார்களோ அதே நிலைமைக்கு அவர்களை மீண்டுமாய் கீழே தள்ளிவிடுவான். அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது, தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு தான் அவர் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் சொல்லுங்க? ஆமென். விழித்திருங்கள். நீங்களும் நானே யாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எல்லாம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எல்லாரும் சத்தமா ஹல்லேலூயா. அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய நமக்கு மிகுந்த ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம எப்படி இருக்கணும்? ஏன்னா எந்த நேரத்தில் வேற வேண்டுமானாலும் நீங்களும் நானும் கீழே இழுத்து தள்ளப்படுவதற்கு ஏதுவான சூழ்நிலைகள் உண்டு. ஆமென். அப்படித்தானங்க? நீங்க பாருங்க, வானத்துல பாருங்க இருக்கிற நட்சத்திரம் எல்லாம் சில வேலைகள்ல நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க நேரம் கீழே விழும். பாத்தீங்களா? வானத்துல இருக்கிற நட்சத்திரங்கள், விண் கற்கள் பாத்தீங்கன்னா கீழே என்ன செய்யும்? விழுகிறத பாத்திருக்கீங்களா? ஆமா. இதே மாதிரி நீங்களும் நானும் விழுந்து போறதை எவனும் பார்க்கப்படாது. அப்ப நீங்க கேட்கக்கூடாது, அப்ப ரகசியமா விழலாமான்னு விழப்படாது. ஆமென். எந்த சூழ்நிலையிலும் விழப்படாது. ஆமென். பிரகாசிச்சுக்கிட்டே இருக்கணும். எது வரைக்கும் தெரியுமா? நீதியின் சூரியன் உதிக்கும் வரைக்கும் நீங்களும் நானும் பிரகாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். நீதியின் சூரியனாகிய கிறிஸ்து வெளிப்படும் நாள் வரைக்கும் இந்த நட்சத்திரங்கள் இருளான இந்த உலகத்திலே பிரகாசித்துக்கிட்டே இருக்கணும். எப்படி இருக்கணும்? பிரகாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இப்ப கவனிங்க, அப்படி பிரகாசிக்க வேண்டுமேயானால் விழிப்பா இருக்கணும். எப்படி இருக்கணுங்க? விழிப்பாக இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? விழிப்பாக இருக்க வேண்டும். ஏன் விழிப்போடு கூட இருக்கணும்? ஏன் விழிப்போடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் சொல்லுங்க, ஏன் விழிப்பா இருக்கணும்? ஆண்டவருடைய நேரத்தை நாம் அறியாதபடியினால் எப்ப வருவார்னு நமக்கு தெரியாது. ரெண்டு காரியம். ஒண்ணு கர்த்தருடைய நேரம் வருகை, ரெண்டாவது நம்ம மரணம். எப்பன்னு தெரியுமா?
எப்ப தெரியுமா? தெரியாது. எப்பன்னு தெரியாது. எப்ப வேண்டுமானாலும் இருக்கலாம். எப்ப வேண்டுமானாலும் இருக்கலாம். நான் கடந்த முறை இந்த பிரசங்கத்தில் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட பிரசங்கம் பண்ணி முடிச்சு 2 நாள். ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணேன். செவ்வாய்க்கிழமை சகோதரி ரூத் பரமேஸ்வரி எனக்கு ஒரு ஃபோன் பண்ணாங்க. என்ன ஃபோன் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, கேன்டீன்ல இருந்த ஒரு விசுவாச சகோதரி காலையிலேயே எழுந்தார்கள். எழுந்து தன்னுடைய 2 பிள்ளைகளையும் கூட்டிட்டு வெளியே போனாங்க. திடீர்னு விழுந்தாங்க, இறந்துட்டாங்க. நைட்டெல்லாம் நல்லா கம்பளி போத்தி குளிருக்கு நல்ல சூப்பரான தூக்கம், ஒன்றும் தெரியாது. எப்பயும் போல எழுந்தார்கள், வெளியில போனார்கள், விழுந்தார்கள், இறந்தார்கள். எப்பன்னு தெரியுமா? தெரியாது. நம்ம இப்ப வந்து இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். வீட்டுக்கு போய் சேருவோங்கிற நிச்சயம் இருக்கா? அவங்க என்ன பிளான்லாம் பண்ணியிருப்பாங்க? கிறிஸ்துமஸ்க்கு இந்த பிள்ளைகளுக்கு இந்த ட்ரெஸ் வாங்கணும், எனக்கு இந்த ட்ரெஸ் வாங்கணும், நியூ இயருக்கு இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், என்ன பிளான்லாம் பண்ணியிருப்பாங்க. நினைக்கவே இல்லை. இப்போ நம்ம எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? ரொம்ப அலர்ட்டா இருக்கணும், ரொம்ப விழிப்பா இருக்கணும். எப்ப நமக்கு எது நடக்கும் என்று நமக்கு தெரியாது. எப்ப நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஆகையினால் ஆண்டவருடைய வருகை நாளும் அல்லது நம்முடைய மரண நாளும் நமக்கு தெரியாதபடியினாலே எப்பொழுதுமே நம்ம எப்படி இருக்கணும்? விழித்திருக்க வேண்டும். சரியா? இரண்டாவதாக நம்ம விழிப்பா இல்லைன்னு சொன்னா பிசாசு வந்து களைகளை விதைத்து விடுவான். எப்பொழுது? நாம் நித்திரையாய் இருக்கும் போது. பைபிள் அப்படி இருக்குதானே? மத்தேயு 13:25 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் நித்திரையாய் இருக்கும் போது, அதாவது நாம் விழிப்பில்லாமல் இருக்கும் போது பிசாசு வந்து களைகளை எல்லாம் அவன் என்ன செய்வான்? விதைத்து விடுவான். அவன் என்ன செய்வான்? விதைத்து விடுவான். இல்லையா? ஆண்டவராலே சிருஷ்டிக்கப்பட்ட ஏவாளுடைய உள்ளத்துல பிசாசு வந்து களைகளை சொல்லுங்க விதைத்தான். விதைத்தான்ல, அந்த விதை பாத்தீங்களா? அவ கொஞ்சம் ஜாக்கிரதையா இல்லாததுனால அந்த விதையானது, விதைக்கப்பட்ட விதையானது அவளை ஆண்டவரை விட்டே தூரமாய் கொண்டு போனது. ஆண்டவரை விட்டு அவளை என்ன செய்தது? தூரமாய் கொண்டு போனது. தேவ பிள்ளைகளால் இருக்கிற நாம் எப்பொழுது விழிப்போடு இருக்கணும். இல்லைன்னு சொன்னா கண்ட கலைகளையும் கொண்டு வந்து பிசாசு நம்ம உள்ளத்துல விதைச்சிடுவான். இல்லையா? ஆபிரகாம் பெரிய ஜெப வீரன், ஜெபித்து விட்டு வெளியே வருகிறார். மனைவி என்ன செய்கிறார்? அவளுடைய உள்ளத்துல கலையை விதைத்து விட்டார். அது நிமித்தம் அவள் ஆகாரை திருமணம் செய்தார். பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு பிரச்சனையை இந்த உலகத்துக்கு உண்டு பண்ணி விட்டு போயிட்டான். என்ன செய்ய? நம்ம விசுவாசிகளின் தாய் அப்படி பண்ணி விட்டு போயிட்டார். நீங்க பாத்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை இல்லையா? காரணம் யாரு சொல்லுங்க? நம்ம விழிப்பா இல்லாட்டி அநேகருக்கு தொல்லையா இருப்போம். நமக்கும் தொல்லைதான், அநேகருக்கு தொல்லையா இருப்போம் இல்லையா? ஆனா ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து என்ன சொன்னார்? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்றார். இல்லையா? ஆனா அதே ஆபிரகாம் ஆசீர்வாதமாய் இருப்பது உண்மைதான். ஆனாலும் கூட அதே ஆபிரகாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு காரியத்தை மனைவி விதையாய் விதைக்க தன் உள்ளத்திலே அது விதை விடுவதற்கு, வேர் விடுவதற்கு இடம் கொடுத்து தேவையில்லாம ஒரு இஸ்மவேல் ஒருத்தரை உண்டு பண்ணி நீங்க உலகம் முழுவதும் பாத்தீங்கன்னா அவனால உள்ள துன்பம் சொல்லவே முடியாது. காரணம் யாரு? ஆபிரகாமா? சாராளா? சாராளா? சாராள் கிடையாது, ஆபிரகாம். தெரிந்து கொள்ளப்பட்ட நம்ம தான் விழிப்பா இருக்கணும். களை விதைக்கிறது பிசாசோட வேலை, புரியுதா? அவன் விதைக்காதபடிக்கு நம்ம தான் எப்படி இருக்கணும் சொல்லுங்க? ரொம்ப விழிப்போடு கூட இருக்கணும். மூன்றாவது, நம்ம பிரகாசிக்கணும். எபேசியர் 5:14 சொல்லப்பட்டிருக்கிறது, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்துரு, விழித்து எழுந்துரு, அப்பொழுது ஆமா நம்ம நம்ம வந்து தேவன் உங்களையும் என்னையும் குறித்து வைத்திருக்கிற திட்டம், இந்த உலகத்துல நாம் எப்படி இருக்கணுமா? அவர் வெளிச்சமாய் இருக்கிறது போல நாம் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும்.
ஆனா வெளிச்சமாய் இருக்கக்கூடாதபடிக்கு தடையாயிருக்கிறது எது? எது? நம்மிடத்துல விழிப்பு இல்லை. நம்ம விழித்திருப்பது இல்லை. அதனாலதான் நம்மால பிரகாசிக்க முடியவில்லை. சரி, இதோட முடிச்சாச்சு. இது ஏற்கனவே பிரசங்கித்து விட்டேன். இது ரீகேப். இப்ப இரண்டாவது பாயிண்ட்டுக்கு வரப்போகிறோம். முதலாவது விழித்திருங்கள். நீங்க விழித்திருந்தால் தேவனுடைய கிருபை உங்கள் மேலே ஊற்றப்படும். இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். வேதத்திலே 3 விதமான விசுவாசங்கள் உண்டு. இதுல எந்த விசுவாசத்துல நிலைச்சிருக்கணும்? வேதத்துல 3 விசுவாசங்கள் உண்டு. இந்த 3 விசுவாசத்துல எந்த விசுவாசத்துல நிலைச்சிருக்கணும்? எந்த விசுவாசத்திலே நாம் நிலைத்திருந்தால் நமக்கு பிரதிபலன் கிடைக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கணும். வேதத்துல 3 விதமான விசுவாசங்கள் உண்டு. முதலாவது நீங்க பாருங்க, தீத்து 1வது அதிகாரம் 1வது வசனம். டைட்டஸ் chapter 1 verse 1. தேவனுடைய ஊழியக்காரனும் இயேசு கிறிஸ்துவுடைய அப்போஸ்தலனும் ஆகிய பவுல் பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதுகிறார். முதலாவது விசுவாசம் பொதுவான விசுவாசம். என்ன விசுவாசங்க? பொதுவான விசுவாசம். இந்த பொதுவான விசுவாசம் இதுல நம்ம நிலைச்சிருக்கணுமா? இதுல நிலைச்சிருந்தாலும் நிலைச்சிருக்காட்டியும் அது ரெண்டாவது. இந்த பொதுவான விசுவாசத்தில் ஒருவன் நிலைத்திருக்கும் போது அவனுக்கு பிரதிபலன் கிடைக்குமா? இந்த பொதுவான விசுவாசம் என்பது என்ன? இந்த பொதுவான விசுவாசம் உள்ளவர்கள் அத்தனை பேரும் தேவனுக்கு பிள்ளைகளாக முடியுமா? எத்தனை கேள்வி பாஸ்டர் கேட்கிறீங்க? உதாவது ஒண்ணு கேளுங்க. இப்ப நான் கேட்கிறேன், இந்த பொதுவான விசுவாசம் உள்ளவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக முடியுமா? இனியா ஆக முடியுமா? இந்த பொதுவான விசுவாசம் உள்ளவர்கள், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுக்கிறார். இந்த பொதுவான விசுவாசம் இருந்தால் அவருடைய பிள்ளைகளாக முடியாது, வேணா ரசிகர்களாக. எப்படி மாறலாம்? பிரான்ஸ் ரசிகர்களா மாறலாம். பெரும்பாலுள்ள ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னால ஓடலாம். யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க, கேள்விப்பட்டு அப்படின்னு இருக்கு. அப்ப யாரோ சொல்லி இருக்கிறாங்க, ஏமா இப்படி நீ கஷ்டப்படணும், இப்படி நீ கஷ்டப்படணுமா, ஏன் இப்படி மனம் வெறுத்து பேசுற, கவலைப்படாத. இப்பதான் ஒருத்தரை பார்த்துட்டு வரேன், இயேசு அவர் எல்லாரையும் சுகமாக்கிட்டு இருக்காரு, செத்தவனையும் உயிரோடு இருக்கிறாரு, நீ போ. சூமன கையை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், என் கை மாதிரி நல்ல கையாக்கிட்டாரு, போ. வசனம் சொல்லுகிறது, கேட்ட உடனே அவளுக்குள்ள என்ன வந்தது? விசுவாசம். இது பொதுவான விசுவாசம். உங்களுக்கு சொன்னா அந்த விசுவாசம் வராதா? சொல்லுங்க. ஒரு டாக்டரை பத்தியே நல்லா அழுத்தி சொன்னா அவர் மேல நம்பிக்கை வந்துருக்குல்ல இல்லையா? இது பொதுவானது. இது என்னதுங்க? இது பொதுவான விசுவாசம். இது எல்லாருக்குள்ளேயும் வரும். இது எல்லாருக்குள்ளேயும் இந்த விசுவாசம் இருக்கும். புறஜாதிகள் கிட்ட போய் சொல்லுங்க, ஏங்க இந்த வியாதிக்காக இந்த பிசாசின் போராட்டத்துக்காக நீங்க கவலைப்படணுமா? டோன்ட் வரி, இந்த இடத்துக்கு போங்க, அங்க உங்களுக்கு சுகமாயிடும். அப்படியா? நிச்சயமா போன சுகமாகுமா? அட போங்க, அங்க போனீங்கன்னா சுகம் கிடைக்கும். அங்க இப்படியெல்லாம் சம்பவம் நடந்திருக்கு, நீங்க போங்க, சுகம் கிடைக்கும். உடனே என்ன செய்யலாம்? விறுவிறுவிறு புறப்பட்டு வர. ஆனா அவன் இன்றைக்குமே புறஜாதியாக இருந்தாலும் வருகிறான், நன்மையை பெறுகிறான். இது எதனால? அவனுக்குள்ளே ஏற்பட்ட பொதுவான விசுவாசம். இயேசு விடுதலையை கொடுப்பார். ஆமென். இயேசு விடுதலையை கொடுப்பார் இல்லையா? இது பொதுவான விசுவாசம். இந்த விசுவாசத்துல நிலைச்சிருந்தா சரீரம் சுகம் கிடைக்கலாம், பணம் கிடைக்கலாம், ஆசீர்வாதம் கிடைக்கலாம்.
ஆனா பரலோகத்துல இருந்து பிரதிபலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடைக்காது. பரலோகத்துல இருந்து பிரதிபலன் கிடைக்குமா? ஆண்டவர் சொன்னார் தெரியுமா? கானானிய ஸ்திரியை பார்த்து, இஸ்ரவேலர்களுக்குள்ளே இப்படிப்பட்ட விசுவாசம் நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னார். ஆனால் அவள் யாரு? கானானிய ஸ்திரீ. கானானிய ஸ்திரீயால் சபிக்கப்பட்டவர். சபிக்கப்பட்டவளுக்குள்ள கூட இப்படிப்பட்ட பொதுவான விசுவாசம் உண்டு. ஆனால் இந்த பொதுவான விசுவாசம், ஆனால் அவருடைய சாபம் எப்ப மாறும்? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் தான் சாபம் மாறும். பொதுவான விசுவாசத்தினாலே வியாதி வேணா மாறலாம், கேடுகள் மாறலாம், புரியுதா? இவைகள் எல்லாம் ஒருவேளை என்ன செய்யலாம், மாறலாம். ஆனால் இதான், இதுக்கு பேர் தான் பொதுவான விசுவாசம். இரண்டாவது விசுவாசம். இந்த விசுவாசத்துக்கு, இந்த பொதுவான விசுவாசத்துக்கு பரலோகத்திலிருந்து ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் கிடைக்காது. பிரதிபலன் கிடைக்காது, ஜீவ கிரீடம் கிடைக்காது, நீதியின் கிரீடம் கிடைக்காது, ஒரு கிரீடமும் கிடைக்காது. இரண்டாவது இன்னொரு விசுவாசம் இருக்கு. வாசியுங்கள் 1 கொரிந்தியர் 13:2. நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து, இது வரங்களாகிய விசுவாசம். இது என்னது? வரமாகிய விசுவாசம். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து, புரியுதாங்க? அப்ப இது வரமாகிய விசுவாசம். மலைகளை பெயர்க்கத்தக்கதாக பைபிள்ல சொல்லி தெரியுமா? மலைகளை பார்த்து சமுத்திரத்துக்கு, ஆமா, இது அந்த விசுவாசம், வரமாகிய விசுவாசம். இந்த வரமாகிய விசுவாசம் ஒருவனுக்குள்ளே இருப்பதினால் அவனுக்கு நீதியின் கிரீடம் கொடுக்கப்படுமா? சொல்லுங்க. அப்படி பைபிள்ல இல்ல, அப்படி பைபிள்ல இல்ல. மூன்றாவது இன்னொரு விசுவாசம் இருக்கு. மூன்றாவது இன்னொரு விசுவாசம், அதுதான் கனியாகிய விசுவாசம். ஆவியின் கனியாகிய விசுவாசம் இருக்குல்ல? ஆவியின் கனி மொத்தம் 22, 9. சரி, ஆவியின் கனி மொத்தம் 9. அந்த ஆவியின் கனியில பாத்தீங்கன்னா ஒரு கனி என்னன்னு கேட்டீங்கன்னா விசுவாசம். புரியுதாங்க? அந்த ஆவியின் கனியாகிய விசுவாசம் இருக்கு பாருங்க. இந்த ஆவியின் கனியாகிய விசுவாசத்துக்கு தான், இதுதான் என்ன விசுவாசம் என்றால், இந்த விசுவாசத்துல நிலைச்சிருக்கணும். ஆவியின் கனியாகிய விசுவாசத்துல நாம் என்ன செய்ய வேண்டும்? நிலைத்திருக்க வேண்டும். இந்த விசுவாசத்தை குறித்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஃபெய்த்ஃபுல். ஃபெய்த் வேற, விசுவாசம் இது ஃபெய்த்ஃபுல். ஃபெய்த்ஃபுல்னு சொன்னா நிலைத்திருக்க வேண்டிய விசுவாசம், நிலைத்திருக்க வேண்டிய விசுவாசம். இந்த நிலைச்சிருக்க வேண்டிய விசுவாசம் இது எப்படின்னு நான் சொல்றேன். ஒருவர் என்றைக்கோ நமக்கு உதவி செஞ்சு நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் மேல நீங்க நம் மேன்மை அடைவதற்கு காரணமாக இருக்கிற ஒரு நபர் வச்சுக்கிறீங்களேன். நம்ம மேன்மை அடைவதற்கு காரணமாக இருக்கிற நபர் இப்படி நல்ல மேன்மை அடைந்து இருக்கிறதுக்கு இன்னைக்கு அவர் தான் காரணம். வருஷங்கள் போகுது, காலங்கள் போகுது. ஆனா அந்த என்னதான் மேன்மை அடைந்திருந்தாலும் தன் மேன்மை அடைவதற்கு காரணமாக இருக்கிறவரை ஒரு நாளும் மறக்க மாட்டார். அந்த ஊர் பக்கம் வந்தா அவரை பார்க்காம போக மாட்டார். அது மட்டும் இல்ல, இவரை பார்ப்பதற்காகவே அந்த ஊருக்கு வருவார். ஏகப்பட்ட காசு செலவு பண்ணி அங்க வருவார். வந்து அவர் பார்த்தீங்கன்னு சொன்னா அவருடைய வார்த்தையில அந்த நன்றி, ஃபெய்த்ஃபுல் இருக்கு பாருங்க. சரியா? அந்த அது எப்படி சொல்றதுன்னு எனக்கே தெரியல. உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது புரியும். இருக்கா அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ்? பலவிதமா அவரை குறித்து சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், யோபுவின் மனைவியின் இடத்துல போய் பிசாசு பேசிட்டான். என்னக்க நீ இப்படியே ஆண்டவரே 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 இருக்கிய, என்னக்க ஆண்டவரே, எவ்வளவு ஆறாக நீங்க போவீங்க, இப்படி எல்லாம் நீங்க ஆண்டவருக்கு கொடுப்பீங்க, எல்லாம் செஞ்சீங்க,
இன்னைக்கு இந்த நிலைமையில உன் புருஷன் இருக்கிறத பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? மனைவி பார்த்தா, ஆமா எனக்கு இப்ப ஆண்டவர் மேல ஒரு வெறுப்பு வந்துருச்சு, எனக்குமே ஆண்டவர்னாலே எப்படி இருக்கு, ஒரு வெறுப்பே வந்துருச்சு. ஆனா யோபு கிட்ட போய் யோபுவின் மனைவி சொல்றேன், ஐயோ நீ ஆராதிச்சதெல்லாம் போதும், காலங்காத்தால பைபிளோட உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். ஆமா, ஒரு கையில ஓடு ஒரு கையில பைபிள். பெரியவர், உன் உத்தமத்துல நீ நினைச்சிருந்தது போதும், நீ ஆராதிச்சதெல்லாம் போதும், ஃபாஸ்டிங் இருந்ததெல்லாம் போதும். புரியுதா? நீ இப்ப செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவனை தூஷி. புரியுதா? தேவனை நீ தூஷி. என்ன ஆண்டவர் அவன் சொல்லிட்டான், நீ பைத்தியக்காரி மாதிரி பேசுகிற, ஒண்ணும் இல்லாத நிர்வாணியா இந்த உலகத்துக்கு வந்தேன், என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து என்னை மேன்மைப்படுத்தி வைத்தவர் அவர் தான். ஆமென். நீ பைத்தியக்காரி மாதிரி பேசுற. புரியுதா? அவர் என்னை கொன்று போட்டாலும் சரிதான், அவர் மேல நான் நம்பிக்கையா இருப்பேன். இதுதான் ஃபெய்த்ஃபுல். ஹல்லேலூயா. இதுதான். அவர் என்னை கொன்று போட்டாலும் சரி, இன்னைக்கு நான் இந்த நிலைமையில வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன், இதை காட்டிலும் கேவலமானாலும் சரி, நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். நான் அவரை விட்டு போகவே மாட்டேன். நீ பைத்தியக்காரி மாதிரி பேசுற, நான் அப்படி பேச மாட்டேன். செத்தாலும் சரி, அவர் என்னை கொன்று போட்டாலும் சரி, அவர் மேல நான் நம்பிக்கையா இருப்பேன். உயிர் போற நேரம் கூட அவர் பேர் உச்சரித்து தான் என் உயிர் போகும், நான் விடவே மாட்டேன் அவரை என்று சொன்னாலே, இதுதான் ஆவியின் கனியாகிய விசுவாசம். இந்த விசுவாசத்துலதான் நீங்களும் நானும் நிலைச்சிருக்கணும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். வரமாகிய விசுவாசத்தை காட்டிலும், பொதுவான விசுவாசத்தை காட்டிலும், பரலோகத்தை திறந்து பரலோகத்திலிருந்து நமக்கு பிரதிபலனை கொடுக்கக்கூடிய விசுவாசம் எது என்று சொன்னால் ஆவியின் கனியாகி இந்த விசுவாசம் தான். ஆமென். இந்த விசுவாசம் ஆண்டவரை பின்பற்றுகிறதுனால, ஆண்டவரை பின்பற்றி கொண்டிருக்கும் போது சில சம்பவங்கள் நம்ம விரும்பாததும் வாழ்க்கையில நம்ம வெறுக்கக்கூடியதுமான நிலைமைகள் ஏற்படலாம். ஆனாலும் ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன? நீர் என்னை கொன்று போட்டாலும். எத்தனை பேர் சொல்லுவீங்க? நீர் என்னை கொன்று போட்டால், இருந்ததை காட்டிலும் தாழ்வான நிலைமைக்கு நான் வந்திருக்கிறேன், உம்மை நான் ஏற்றுக்கொண்டதினால் சில ஆசீர்வாதங்களை இழந்திருக்கிறேன், குடும்பத்தார் என்னை வெறுத்துட்டாங்க, சொத்து தர மாட்டேன்ட்டாங்க, சொத்தை தரவே மாட்டேன்ட்டாங்க, நான் இதனால நான் உண்மை விட்டுட்டு போக மாட்டேன், என்கிட்ட இருக்கிறத அவங்க பிடிக்கிட்டு போனாலும் சரி, நான் உண்மை விட்டு போக மாட்டேன். இதுதான் விசுவாசம். இது என்ன விசுவாசம்? இதுதான் நிலைத்திருக்க வேண்டிய விசுவாசம். வரமாகிய விசுவாசம் எனக்குள்ள இருந்தாலும், வரமாகிய விசுவாசம் எனக்குள்ள இருந்தாலும், அது இல்லாமல் போனாலும் பிரச்சனை கிடையாது, அது எனக்கு முக்கியம் இல்லை. ஆனா கனியாகிய விசுவாசம் எனக்கு தேவை. கனியாகிய விசுவாசம் எனக்கு தேவை. நமக்கு பாருங்க, சில வேலைகள் பிரச்சனைகள் வரும்போது வந்து சொல்லுவான், என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டீங்க, இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டீங்க, நான் சொல்ற இடத்துக்கு போக ஒரு கயிறை மட்டும் கட்டுங்க, சரியாயிடும். இப்படி கஷ்டப்படணுமா? என்ன சொல்லுவீங்க? நீங்க அன்பா பெத்து வளர்க்கிற ஒரே பிள்ளை ஆபரகாம் ஈசாக்கு மாதிரி, அது உங்க கண்ணுக்கு முன்பாக கஷ்டப்படுது. ஆகாருக்கு முன்பாக இஸ்மவேல் மாதிரி அது கஷ்டப்படுது. அப்ப வந்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, எல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிடுவாருங்க, நீங்க கொண்டு போய் ஒரே ஒரு கயிறை மட்டும் கட்டுங்க, ஒரே ஒரு கயிறை மட்டும் கட்டுங்க, இதை மட்டும் செய்யுங்க. ஆனா நீங்க பட வேண்டாங்க, ஒரு 101 ரூபாய் நீங்க கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன். என்ன செய்வீங்க? ஆண்டவரே கொடுத்திருக்கிறத ஒன்னும் போனாலும் பரவாயில்ல, நான் நினைச்சிருப்பேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க? நிதானமா கை வைக்கணும், நிதானமா கை வைக்கணும். ஏன்னா ஆண்டவர் அப்புறம் டெஸ்ட் பண்ணிடக்கூடாது. எத்தனை பேர் சொல்லுவீங்க? இதுக்குதான் ஆண்டவர் பிரதிபலன் கொடுப்பாரு. இதுக்குதான் பிரதிபலன், இதுக்குதான் பிரதிபலன்.
உள்ளது ஒண்ணும் போனாலும் பரவாயில்ல. கர்த்தாவே, போனா எங்க போகும்? எங்கேயும் போகாது, அது உங்ககிட்ட தான் வரும். ஆமென். போனா அது பிசாசை எடுத்துட்டு போக முடியாது, அது உங்ககிட்ட தான் வரும். ஆமென். எத்தனை பேர் அப்படி சொல்றது ரெடி? ஆமென். ஹல்லேலூயா. இதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சிலருக்கு பயம், கையை வைத்துட்டு ஆண்டவர் அதுக்கு மேல கையை வச்சுக்கிட்டு இது எதுக்கு தொல்ல, நியூட்ரலாவே போயிடுவோம். ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்கிற நேரம் உனக்கு நியூட்ரலா தான் கொடுப்பாரு. ஆமென். ஸ்தோத்திரம். சொல்லுங்க சத்தமா, 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 சத்தமா. ஹல்லேலூயா. இதுதான் ஃபெய்த்ஃபுல். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த விசுவாசத்திலே தான் நீ எப்படி இருக்கணும்? நிலைச்சிருக்கணும். இந்த விசுவாசத்துல தான் நீ எப்படி இருக்கணும்? நிலைத்திருக்க வேண்டும். இதைதான் பவுல் 2 தீமோத்தேயு 4:7 சொல்லும் போது வாசிங்க. 2 Timothy chapter 4 verse 7, 4வது அதிகாரம் 7வது வசனம். இது முதல் 4:7 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து. நல்லா கவனிக்கணும். நல்ல போராட்டத்தை நான் போராடினேன். ஓட்டத்தை முடித்தேன். புரியுதாங்க? நல்ல போராட்டத்தை போராடினேன். நல்லா கவனிக்கணும். ஓட்டத்தை முடித்தேன். நான் எதற்காக இந்த போராட்டம் என் வாழ்க்கையில என்று சொன்னால், என் விசுவாசத்தை காத்துக்கொள்ள. ஆமென். எதற்கு நான் இப்படி ஓடினேன் தெரியுமா? என் விசுவாசத்தை காத்துக்கொள்ள. ஆமென். இந்த போராட்டம் நான் பிசாசோடு மாம்சத்தோடு நான் போராடினதற்கு காரணமே என் விசுவாசத்தை காத்துக்கொள்ள. எதற்காக இப்படி மூச்சரைக்க ஓடினேன் தெரியுமா? என் விசுவாசத்தை காத்துக்கொள்ள. என்னையும் எனக்குள்ள இருக்கிற இந்த விசுவாச வாழ்க்கையையும் என்னை விட்டு பிரிப்பதற்காக, பறிப்பதற்காக என்னை துரத்திக்கிட்டே ஒருத்தன் வந்தான். ஆமென். என்னை துரத்திக்கிட்டே ஒருத்தன் வந்தான். நான் என்ன பண்ணேன்? அவன் காலில் சரணடையல, நான் தூக்கி கொண்டு ஓடினேன். ஓடும், எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ ஓடினேன். அதுக்கப்புறம் அவனோடு போராடினேன். அவனோடு கூட என்ன செய்தேன்? ஓடினேன். நான் போராடினேன். எதற்காக என்று சொன்னால், அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள. அப்படி நான் காத்துக்கொண்டதை கர்த்தர் அறிவார். ஆகையினால் கர்த்தர் என்ன செய்தார்? 8வது வசனம். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இது முதல் நீதியின் கிரீடம் யாருக்கு? விசுவாச வரம் உள்ளவர்களுக்கு நீதியின் கிரீடம் அல்ல. எல்லாம் கவனிக்கணும். பொதுவான விசுவாசம் உள்ளவர்களுக்கு நீதியின் கிரீடம் அல்ல. பொதுவான விசுவாசம் உள்ளவர்களுக்கு பெரும்பாடு என்கிற வியாதியிலிருந்து விடுதலை. ஆனால் அவளுக்கு நீதியின் கிரீடம் கிடைக்குமா? கிடைக்காது. கானானிய ஸ்திரீக்கு அவருடைய மகளுக்கு விடுதலை கிடைக்கும். ஆனால் நீதியின் கிரீடம் கிடைக்குமா? கிடைக்காது. அது பொதுவான விசுவாசம். இரண்டாவது வரமாகிய விசுவாசம். அவைகளுக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம். சொல்லுங்க, யாருக்கு தெரியுமா? விசுவாசத்துல நிலைச்சிருக்காங்க பாருங்க. ஆவியின் கனியாகிய அந்த விசுவாசம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் அந்த சொல்லுங்க கிரீடத்தை கொடுக்கிறார். விசுவாச போராட்டம் வர்ற நேரம் என்னெல்லாம் உண்டாகும் அதை நம்ம தெரிஞ்சிருக்கணும். இப்படிப்பட்ட ஆவியின் கனியாகிய விசுவாசம் இருக்கு பாருங்க. அது நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் போது அதெல்லாம் உங்ககிட்ட இருக்கு, இருக்கா இல்லையா? இருக்குது. ஆனா அதை காத்துக்கொள்ளணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அது விலையேற பெற்றது. வரமாகிய விசுவாசம் விலையேற பெற்றது என்று சொல்ல மாட்டேன். பொதுவான விசுவாசம் விலையேற பெற்றது என்று சொல்ல மாட்டேன். நீதியின் கனியாகிய இந்த விசுவாசம் இருக்கு பாருங்க, இதுதான் விலையேற பெற்றது. ஆவியின் கனியாகிய இதுதான் விலையேற பெற்றது. இந்த விசுவாசத்துக்கு தான் போராட்டம் ரொம்ப உண்டு. நீங்க வாசிச்சு பாருங்க. 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனம். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். புரியுதாங்க? விசுவாசத்தை விட்டு. அப்ப நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு என்ன வரும்? போராட்டம் வரும்.
ஏன்னு கேட்டீங்கன்னா விசுவாசத்தை விட்டு நாம் விலகி போக வேண்டும் என்பதற்காக. வாசிக்கிற வசனத்தை திரும்ப. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே பிற்காலம்னா பிற்காலங்கள் இதான் பிற்காலம். பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்களின் மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு ஆமென். என்ன செய்வாங்களா? விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விசுவாசத்தை விட்டு என்ன செஞ்சிருவாங்களா? விலகி போவார்கள். அப்ப கண்டவைகளுக்கும் நம்ம செவி கொடுக்கும் போது, கண்டவர்களையும் நம்முடைய வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், விழிப்பா இருக்கணும். பைபிளை தூக்கணவே அத்தனை பேரும் சொல்லுங்க, பாட்டில வெள்ளையா தூக்கிட்டு போறவன் அத்தனை பேரும் பால் விற்கிறவனா பெனாயிலும் விற்கிறான். என்ன விற்கிறான்? பெனாயிலும் விற்கிறான். பாட்டில வெள்ளையா ஏதாவது தூக்கிட்டு போனா உடனே அவனை கூப்பிட்டு வச்சு, ஏன் அவன் கொண்டு போய் எங்க வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அவன் 15 ரூபாய்க்கு ஒரு பாட்டில் பெனாயில கொடுப்பான். அத்தனை பேரையும் என்ன செய்யலாம்? மூச்சடைக்க வச்சுக்கலாம். கண்டவங்களையும் வீட்டுக்குள்ள ஏற்றப்படாது. உனக்கு பால் வேணும்னா பால் கொடுக்கிறவங்க வீட்டுக்குள்ள ஏற்றணும். அவன் சத்தியம் வேணும்னா சத்தியத்தை பேசுகிறவன தான் வீட்டுக்குள்ள ஏற்றணும். பைபிளை தூக்குறவன் அத்தனை பேரும் சத்தியத்தை பேசுகிறவன் அல்ல. கடைசி நாட்களிலே வீடுகள் தோறும் இப்படியே வருவார்கள். வீடுகள் தோறும் இப்படி வருவார்கள். நமக்குள்ள கண்டதையும் விதைத்து நம்முடைய விசுவாசத்தை விட்டு நம்ம என்ன செய்வார்கள்? சொல்லுங்க. ஆமா, இவங்க யாருங்கிறத ஈஸியா கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு சொல்லட்டுமா? இவன் என்னைக்குமே புறஜாதிகள் கிட்ட போக மாட்டான். பவுல் சொல்லுகிறார், நான் அஸ்திபாரத்துக்கு மேலேயே அஸ்திபாரத்தை என்ன செய்ய மாட்டேன்? போட மாட்டேன். இவன் எப்படிப்பட்ட ஆள்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஆவிக்குரிய சத்தியத்தை கேட்டவர்களுக்கே போய் கேட்ட சத்தியத்தையே குழப்பி விட்டு விசுவாசத்தை விட்டு வெளியே அவன் என்ன செய்வான்? கொண்டு போவான். இவன் புறஜாதிகள் கிட்ட போனா விசுவாசத்துக்குள்ள கொண்டு வருவான். சத்தியத்தை தெரிந்தவர்களுக்குள்ளேயே போய் சத்தியத்தை ஏன் போதிக்கிறான்னு கேட்டீங்கன்னா, இவனை விசுவாசத்தை விட்டு வெளியே கொண்டு வர. நான் என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா, ஒரே வார்த்தை, எங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு போதகர் உண்டு. எந்த நேரத்தில் எங்க வீட்டுல பிரச்சனை இருந்தாலும் நாங்க அவர்கிட்ட போகலாம். அவர் எங்களுக்காக ஜெபம் பண்ணுவார், எங்களுக்கு விடுதலையை பெற்று தருவார், எங்களுக்கு சத்தியத்தை அவர் சொல்லுவார். எங்களுக்கு அவர் போதும். கண்டவங்களையும் உள்ள ஏற்றப்படாது. பைபிளை தூக்கிட்டு வந்தாங்க. அவரை பிசாஸ் கடைசி நாட்கள்ல குர்ஆனை ஏற்றிட்டு வருவான். என்னப்ப தூக்கிட்டு வருவான்? என்னப்ப தூக்கிட்டு வருவான்? பைபிளை தான் தூக்கிட்டு வருவான். ஏன்னா நம்மளை வஞ்சிக்கிறதுக்கு ஒரே வசனம் என்ன தெரியுமா சொல்லி இருக்கு? மத்தேயு 24வது அதிகாரத்துல, கூடுமானால் அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிப்பான். கூடுமானால் அழைப்பை பெற்று தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளையும் அவன் வஞ்சிப்பான். ஆகையினால் அவன் நம்முடைய வீட்டுக்குள்ள வருவதற்கு நோக்கமே இருக்கிற விசுவாசத்திலே நம்மை கட்டுவதற்காக அல்ல, உள்ள ஆவிக்குரிய விசுவாசத்தை நம்மை விட்டு எடுத்து போடுவதற்காக. இப்படி கொஞ்சம் பேர் புறப்பட்டேன். என்னன்னு கேட்டா, நாங்கள் யெகோவாவுக்கு சாட்சிக்கிறான். நான் என்ன சொல்ல வேண்டிய, நம்மளாம் இயேசுவுக்கு சாட்சி. ஆமென். இன்னும் கொண்டு பேர் வர, நாங்கள் 7ஆம் நாள், அது ஓய்ந்து போன 7ஆம் நாள், அது போய் கண்ட உபதேசத்தோட வர. இன்னைக்கு ஒருத்தர் வர என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க இயேசுவின் நாமத்துக்காக. கண்டபடி உள்ள ஏற்றப்படாது. பைபிள்ல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு நமஸ்காரம், ஸ்தோத்திரம், பிரைஸ் எல்லாம் சொல்றதே தப்பான். அப்படி சொல்றவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய கேடான அந்த செயல்களுக்கு இவங்க ஷேர் ஹோல்டர்ஸ், பங்குதாரர்கள். அவனுக்கு குட் மார்னிங் கூட சொல்லக்கூடாது.
இல்ல பாஸ்டர் தூங்க போறான் குட் நைட் கூட சொல்லக்கூடாது. ஆமென். பாஸ்டர் பைபிளோட வந்தான் பிரைஸ்லாம் கூட சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டா வசனம் சொல்லியிருக்கு, கடைசி காலத்துல சூடுண்ட இருதயத்திலே சூடுண்ட பொய்யர்கள். பாஸ்டர் பழக்கமானவங்க என்ன பாஸ்டர் பண்ண, பழக்கமானவங்க வர்றியா, எதுவும் பேசலைன்னா ஒழுங்கா பேசிப்போம், பைபிளை பத்தி பேச வேணாம் எனக்கும் அழகா சொல்லிடணும். ஆமென். என்ன சொல்லிடணும், பைபிளை பத்தி எங்களுக்கு சொல்றதுக்கு ஆள் இருக்கு, புரியுதா? பைபிளை பத்தி ஒண்ணு பேசாதீங்க, பைபிளை திறந்தாங்க மூடுங்கன்னு சொல்லிடணும். ஆமென். என்ன சொல்லிடணும், சொல்லுங்க. இல்லைன்னு சொன்னா அவனுடைய துக்கிரியைகளுக்கு நீங்களும் பங்குதார்கள். அவன் எங்க போவான்னு அங்கதான் நீங்க போவீங்க. இடமே கூட விடாது. அல்லேலூயா. நீ சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆமென். இரண்டாவதாக நீங்க பாத்தீங்கன்னா 6வது அதிகாரம் 10வது வசனம், 1 தீமோத்தேயு 6:10. மன ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி, ஆமா, விசுவாசத்தை விட்டு வழுகி அநேக வேதனைகளாலே, அவ விசுவாசத்தை விட்டு வழுகி போக செய்கிறது. இரண்டாவது என்னங்க, பணத்துக்கு மேல ஆசை. பணம் எல்லாவற்றுக்கும் உதவும், ஆனா பண ஆசை ஒண்ணுக்குமே உதவாது. ஆமென். பணம் எல்லாவற்றுக்கும் உதவும், பண ஆசை ஒண்ணுக்குமே உதவாதவனா ஆக்கிவிடும். ஆகையினால பணம் நமக்கு தேவைதான், ஆனா பண ஆசை நமக்குள்ள இருக்கக்கூடாது. காரணம், நம்ம ஆண்டவருக்கு ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறோம்ல, அந்த ஃபெய்த்ஃபுல்லான அந்த வாழ்க்கையை நம்மை விட்டு மாற்றக்கூடியது எதுன்னு கேட்டீங்கன்னா பண ஆசை. நீங்க சிலர் பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்றேங்க, நம்ம தேவனுடைய பிள்ளைகள் நம்ம முன்னால போகணும், பணம் நம்மளை தேடி வரணும். ஆமென். பணம் என்ன செய்யணும், நம்மளை தேடி வரணும். அப்படித்தானே? வலையை கொண்டு போய் தூண்டில போட்டா அந்த வெள்ளி பணத்தோட மீன் அந்த தூண்டில தேடி வரணும். என்ன சொல்ல மாட்டீங்க? ஆமென். நம்ம என்ன செய்யக்கூடாது, பணத்துக்கு பிடித்து போக கூடாது. இல்ல நீங்க பாத்தீங்கன்னா பணத்துக்காகவே வாழ்றீங்க, காசுக்காக வாழாத, இயேசுவுக்காக வாழ. ஆமென். காசுக்காக பணத்துக்கு பின்னாலேயே போக கூடாது, பணம் நமக்கு பின்னால வரணும். ஆமென். பைபிள்ல சொல்லி தெரியுமா, கிருபையும் நன்மையும் உன்னை தொடரும்னு. அந்த நன்மை தான் பணம் அப்படின்னு வச்சுக்கங்க. கிருபை என்பது பரலோகத்திலிருந்து வருகிறது. உட்காருங்க. இந்த எல்லையே பார்க்க மாட்டாங்க. கவனிங்க. ஹல்லேலூயா. அதனால பணத்துக்கு பின்னால நம்ம போக கூடாது, பணம் நமக்கு பின்னால வரணும். பணம் நமக்கு பின்னால வரும்போது நமக்கு விசுவாசம் பெருகும். ஆமென். அப்படிதானே? ஆமா, பணம் நமக்கு பின்னால வரும்போது நமக்கு விசுவாசம் பெருகும். நம்ம பணத்துக்கு பின்னால போனா விசுவாசம் கரையும். ஆமென். நம்ம ஒரு நாளும் பணத்துக்கு பின்னால போகவே கூடாது. உட்காரேன போ. கவனிங்க. ஆகையினால இந்த விசுவாசத்தை விட்டு விலகி செல்லக்கூடிய காரியங்கள், அநேக காரியங்கள் இருக்கு. புரியுதுங்க? விசுவாசத்தை விட்டு விலகி செல்லக்கூடிய காரியங்கள் அநேக காரியங்கள் இருக்கு. ஆகையினால பணத்துக்கு பின்னாலேயோ துரு உபதேசங்களுக்கு பின்னாலேயோ நம்ம இப்படியெல்லாம் போகக்கூடாது. எந்த காரணத்தை கொண்டும் ஆதியிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த விசுவாச வாழ்க்கையை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ளணும். ஆமென். அவர்களுக்கு தான் கர்த்தர் என்ன வைத்திருக்கிறாரா, நீதியின் கிரீடத்தை வைத்திருக்கிறார். இப்ப கவனிங்க. அடுத்தது மூன்றாவது, புருஷராயிருங்க. எப்படி இருங்க? புருஷராயிருங்க. முதலாவது விழித்திருங்க. விழிப்பாருங்களா? இதுக்கு மேலேயும் விழிப்பா இல்லைன்னா அவ்வளவுதான், உள்ள பூந்து விளையாண்டுருவான். ஜாக்கிரதையா இருக்கணும். ரெண்டாவது சொல்லுங்க, விசுவாசத்துல நிலைத்திருங்க. எப்படி இருங்க? விசுவாசத்துல நிலைத்திருங்க. மூன்றாவது புருஷராய் இருங்க.
எப்படி இருங்க? புருஷராய் இருங்கள். யாருங்க புருஷராய் இருங்கள்? வேதத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா கர்த்தருடைய கரத்தின் ஆசீர்வாதங்கள் யாருக்கு கேட்டீங்கன்னா புருஷர்கள் தான். 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போஷித்தார். அந்த 5000 பேர் புருஷர்கள். அப்படிதானங்க? 5000 பேர் யாருங்க? புருஷர்கள் தான். சாணி பாவம் கவலையா போயிருக்குன்னா இல்லையா அப்படின்னு கண்ணத்திலேயே கையை வச்சு பார்க்கிறப்ப பைபிள்ல மொத்தத்துல சொல்லியிருக்கு நாம் எல்லாரும் புருஷர்களா இருக்கணும். ஆமென். நீங்க சாரி கட்டின புருஷர்கள், அவர்கள் பேண்ட் போட்ட புருஷர்கள், அவ்வளவுதான். நாம் எல்லாரும் எப்படி இருக்கணும் சொல்லுங்க? புருஷர்களா இருக்கணும். நாம் எல்லாரும் எப்படி இருக்கணுங்க? புருஷர்களாக இருக்கணும். இந்த புருஷர்களாக இருக்கிற அனுபவம் நம் எல்லாரையும் இருக்கணும். ஆமென். யார் புருஷர்கள்? வாசியுங்கள். யாக்கோபு 3:2. James chapter 3 verse 2. யாக்கோபு 3:2. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும். யாருங்க பூரண புருஷன்? சொல் தவறாதவன் அவன் பூரண புருஷனும். ஆமென். சொல் தவறாதவன். நீங்க வேதத்துல வாசி பாத்தீங்கன்னா சங்கீதத்துல சொல்லி இருக்கு, ஆணையிட்டதிலே நஷ்டம் வந்தாலும், எப்படிங்க? ஆணையிட்டதுல நஷ்டம் வந்தாலும் அவன் தன்னுடைய வார்த்தையில என்ன செய்ய மாட்டான்? தவறவே மாட்டான். ஆணையிட்டதில் நஷ்டம் வந்துருச்சு, ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை பண்ணினான், அவனுக்கு நஷ்டம் தான் வந்தது. அவன் என்ன செஞ்சாங்க? அவனுக்கு நஷ்டம் தான் வந்தது. ஆனாலும் கூட நான் சொன்ன வார்த்தையில் அவன் மாற மாட்டான். அதுக்கு உதாரணம் எப்தா. எப்தா யாருங்க? ஒரு பரஸ்திரியின் மகன். அவன் யாருங்க? ஒரு பரஸ்திரியின் மகன். எல்லாரும் அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் அவன் என்ன செஞ்சாங்க? ரொம்ப அற்பமா நினைச்சாங்க, கேவலமா நினைச்சாங்க. அப்படி எல்லாம் இருந்தாங்க. தன்னோடு கூட அவன் தங்கக்கூடாதபடிக்கு அவனை அடித்தே துரத்திட்டான் எப்தா. ஆனா அந்த எப்தாவை கர்த்தர் ஒரு பெரிய மேன்மையான ஸ்தானத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். யாரா மாத்தினாரு? எப்தா யாரு? எப்தா யாரு? ஒரு பெரிய பராக்கிரமசாலி, ஒரு மேன்மையான ஒரு ஸ்தானத்துல கர்த்தர் கொண்டு வந்து வைத்தார். எவர்கள் வேண்டாம் என்று அவனை விரட்டினார்களோ அவர்களே அவனிடத்திலே போய், நீ தான் எங்களுக்கு வேணும், நீ இருந்தாதான் எங்களுக்கு மேன்மை, நீ இருந்தாதான் எங்களுக்கு ஆசீர்வாதம், நீ இருந்தாதான் எங்களுக்கு பாதுகாப்பு, எங்கள் சத்துருக்களை எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய வல்லமை தயவு செய்து பிள்ளைய கொஞ்சம் பாதுகாத்து பராமரிங்கள். இது மற்றவங்க எல்லாருக்கும் டிஸ்டர்ப். ஒரு செயினை கொண்டு வந்து இடுப்புல கட்டி ஜன்னல்ல போட்டீங்கன்னா அங்கேயே இருந்து விளையாண்டுட்டு இருக்கோம். ஏன்னா நாங்க எங்க பிள்ளைகளை அப்படி வளர்த்தோம். சரியா? ஆமா. இப்ப கவனிங்க, அப்ப எப்தா அற்பமா எண்ணப்பட்ட ஒரு மனுஷன். ஆனா கர்த்தர் அவனை இந்த மேன்மையான நிலைமைக்கு கொண்டு வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? ஏன் கர்த்தர் கொண்டு வந்தாரு? அவனுடைய வாக்கு அவன் சொல் தவறாகவேன் பூரண புருஷன். ஆமென். யுத்தம் முடியுது. அவன் சொல்றான், நாங்க ஜெயிச்ச பிறகு என் வீட்டுக்கு நான் போவேன், முத எதை பார்க்கிறேனோ அதை கர்த்தருக்கு பலியிடுவேன். நான் எல்லைக்குள்ள வாரம் ஃபர்ஸ்ட் அவன் பார்த்தது யாரு? ஒரே பிள்ளைய.
உள்ளத்துல துக்கம், ஆனாலும் நான் சொல் தவறாதவனா இருக்கணும். ஆணையிட்டதிலே அவனுக்கு நஷ்டம், ஆனாலும் கூட சொல் தவறாதவனா இருந்தான். சொல் தவறுகிறவன் பூரணம் புருஷன் அல்ல. ஆமென். அப்படி பார்த்தீங்கன்னா இங்க நிறைய பேர் இருக்காங்க, புருஷர்கள்னே சொல்ல முடியாது, இங்க நிறைய பேர் இருக்காங்க. பெண்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட சீட்டா இருந்தாலும் நிறைய பேர் ஆண்கள் உட்கார்ந்து இருக்காங்க இல்லையா? நான் எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, சொல் தவறாகவே ஆணோ பெண்ணோ அவன் பூரணமான புருஷன். சபையில இருக்க வேண்டியதெல்லாம் யார் தெரியுமா? புருஷர்கள் தான் இருக்கணும். ஆமென். சபையில் இருக்க வேண்டியது யாருங்க? சகோதரிகளே, நீங்கள் சொல் தவறாதவர்களாக இருந்தால் கர்த்தருடைய பார்வையிலே நீங்கள் புருஷர்கள். ஆமென். நீங்கள் யாருங்க? பூரணமான புருஷர்கள். நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணுமோ புருஷர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது நீங்க வாசிங்களேன், எபேசியர் 4:13 4:11. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும். ஆமென். அடுத்தது யார் புருஷர்கள் தெரியுமா? கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியை அடைய விரும்புகிற அத்தனை பேரும் பூரண புருஷர். ஆமென். நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வளர்ச்சியை நாம இன்னைக்கு எப்படி பார்க்கிறோம்? யாரோடையும் ஒப்பிட்டு பார்க்கிறோம். இத்தனை வருஷமா விசுவாசியா இருக்காரு, நான் போன வாரம் தான் போனேன், போன வருஷம் தான் போனேன், நான் பரவாயில்ல. இல்ல, நீ இன்னும் பூரண புருஷன் ஆகல. கிறிஸ்துவை போல நம்ம மாறணும். அதுதான் பூரண புருஷன். அல்லேலூயா. ஆமென். கிறிஸ்துவை போல மாறணும். வார்த்தையில, செய்கையில, வாழ்க்கையில, கிரியைகளில, எல்லாவற்றிலும் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? சொல்லுங்க. பூரண புருஷர்களாய் கிறிஸ்துவை போல நம்ம வாழும் போது, கிறிஸ்துவாக நம்மை மாற்றிக்கொள்ளும் போது, கிறிஸ்துவின் சுபாவங்கள் குணங்கள் நம்மிலே பெருகும் போதுதான் நம்ம புருஷர்கள். ஆமென். கர்த்தருடைய அற்புதம் உங்களிலே நடக்கும். ஆமென். கர்த்தருடைய அற்புதங்கள் உங்களிலே நடக்கும். யாருக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்தார்? புருஷர்களுக்கு தான். ஆமென். அப்ப நாம் எல்லாரும் நம்மளை எப்படி மாற்றிக்கொள்ளணும்? சொல் தவறாம இருக்கணும். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியை அடைகிறவர்களாய் இருக்க வேண்டும். மூன்றாவது 1 கொரிந்தியர் 13:11. வாசிங்க சீக்கிரம். 13:11. நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல் பேசினேன், குழந்தையைப் போல் சிந்தித்தேன், குழந்தையைப் போல் யோசித்தேன். நான் புருஷனான போது குழந்தைக்கு ஏற்றவர்களை ஒழித்து விட்டேன். மூன்றாவது யார் புருஷர்கள் தெரியுமா? குழந்தைக்கு ஏற்றவைகளை எல்லாம் விட்டுறாங்க. அநேக நேரத்தில் பாருங்க, நம்மகிட்ட குழந்தைகள் சுபாவம் இருக்கா இல்லையா? குழந்தைகள் சுபாவம் நமக்குள்ள இருக்கா இல்லையா? இருக்கு. என்னன்னு கேட்டா அதுக்கு சொல்றோம், ஒருவன் சிறு பிள்ளையை போல ஆகப்பட்டால் தேவராஜன். ஐயோ, அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. குழந்தைக்கு ஏற்ற சுபாவம்னா சிலர் இன்னைக்கும் வளர்ச்சி அடையாம இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? இன்னும் வளர ஆவிக்குரிய நிறைவான வளர்ச்சி இல்லாததுனால அவர்கள்ட்ட இருக்கிற குணங்கள் எப்படிப்பட்ட குணங்கள்னா சிறு பிள்ளைகளின் குணங்கள். சண்டை போடுறது. என்னங்க? சண்டை போடுறது. தெருவுல போய் வசனம் சொல்லி இருக்கு, இந்த சின்ன பிள்ளைகள் என்ன செய்யுமா? தெருவுல போய் நின்று விளையாடுமா? தெருவுல போய் நின்று விளையாடலாமா? வசனம் சொல்லி இருக்கு, அவருடைய சத்தம் தெருக்களிலே கேட்கப்பட. ஆமென். ஏன் கேட்டா கிறிஸ்து அவர் வளர்ச்சி அடைந்தவர். குழந்தைகளுக்குரிய சுபாவம். இன்னைக்கு திருமணம் ஆகிட்டோம், நம்மளும் 4 பிள்ளைகளை பெற்றோம். ஆனா குழந்தைகளின் குணம் இன்னைக்கு மாறல. புரியுதா? 4 பிள்ளைகளும் ஸ்வீட்ஸுக்கு இங்க சண்டை போடுது. நான் போய் எங்க அம்மா விட்ட சண்டை போட்டுருக்கேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? ஆமா,
ஏன் 4 பிள்ளைகளும் ஸ்வீட்ஸுக்கு இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு, முட்டாய்க்கு. நான் போய் சொத்துக்கு எங்க அம்மாவோட சண்டை போட்டுருக்கேன். அப்ப அந்த பிள்ளைக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கா? இருக்கா? அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிறோம், தம்பிக்கு விட்டு கொடுத்துருன்னு. நம்ம இன்னைக்கு அதை கொடுத்துருக்கோமா? குழந்தைகளுடைய குணம் நிறைய நமக்குள்ள இருக்கு. என்ன குணம் இருக்கு? குழந்தைகள். அப்ப நான் புருஷனான போது என்ன செஞ்சிட்டேன்? இந்த குழந்தைக்கு ஏற்றவைகளை எல்லாம் விட்டு விடுவதுதான் நான் புருஷனானதுக்கு அடையாளம். புரியுதா? நான் புருஷனானதுக்கு அடையாளம். சரி, கடைசியா உன்னை சொல்லி முடிச்சிருக்கேன். ஏன் நம்ம புருஷர்களாக வேண்டும்? ஏன் புருஷர்களாக வேண்டும்? ஆண்டவரே சபையை மனவாட்டிக்கு தான் ஒப்பிட்டு சொல்லி இருக்கிறாரு. ஏன் நாம் புருஷர்களாக வேண்டும்? ஒரு கேள்வி வருதா இல்லையா? ஏன் நம்ம புருஷர்களாக ஆக வேண்டும்? வாசிங்க 1 பேதுரு 3:7. 1 பேதுரு 3:7. சீக்கிரமா வாசிங்க, 5 நிமிஷம் தான் இருக்கு. அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால். ஏன் புருஷர்களாகணும்? ஏன் புருஷர்களாகணும் சொல்லுங்க. மனைவியார் பலவீன பாண்டம். மனைவியாருங்க பலவீன பாண்டம். பெண்கள் எப்படிப்பட்டவங்களா? வீக் பாட். ரொம்ப பலவீனம். எப்படிங்க? ரொம்ப பலவீனம். நீங்க பாருங்க, பைபிள்ல சொல்லியிருக்கு. சங்கீதம் 105:37 நீங்க வாசிங்களேன். சங்கீதம் 105:37 வாசிங்க. அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். வெள்ளியோடும், அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்களின் கோத்திரங்களில் பலவீனப்பட்டது ஒருவனும் இல்லை. ஆமென். இவங்க எங்க இருந்து வந்தாங்க? எகிப்தில இருந்து வெளியே வந்தாங்க. எப்படி வந்தாங்க? பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்டு வந்தாங்க. அப்படிதானே? பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்டதுல ஒன்னாயிலும் பலவீனமா இருக்கக்கூடாதுன்னா நம்ம எல்லாம் இயேசுவின் ரத்தத்தினால மீட்டெடுக்கப்பட்டவர்கள். நம்ம யாராவது பலவீனமா இருக்கலாமா? சொல்லுங்க. நான் சரீர பலவீனத்தை குறித்து சொல்லவில்லை, ஆவிக்குரிய பலவீனம். ஆவிக்குரிய பலவீனம். ஆவிக்குரிய பலவீனத்தை 1-2 உதாரணத்தை நான் சொல்றேன். ஏதாவிலும் நடந்து விட்டு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எனக்கு ஏன் இது நடந்தது என்பது கேட்கிற கேள்வி, இது பலவீனம். இது பலவீனம். புரியுதா? எனக்கு ஏன் இப்படி நஷ்டம்? ஆண்டவருக்கு கேட்கக்கூடாது. கேட்டால் பலவீனம். உன்னை புரிந்து கொள்ளணும். எதை செஞ்சாலும் கர்த்தர் எனக்கு நன்மையாகவே செய்வார். அதுதான் பலன். நீங்க எப்படிங்க? ஏன்னு கேட்டீங்களா ஆண்டவரை பார்த்து? அது உங்க பலவீனம். ஆண்டவர்கிட்ட எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. கேட்டால் அது என் பலவீனம். இது நான் சொல்லல, தாவீது சொல்ற. ஆண்டவர்கிட்ட எதையுமே கேட்கக்கூடாது. புரியுதா? எதை செஞ்சாலும் உன்னை புரிஞ்சுக்கணும். கர்த்தர் எதை செஞ்சாலும் எனக்கு நல்லதா தான் செய்வார். அது என்னுடைய பலன். அப்ப நீங்களும் நானும் யாரு? பஸ்கா ஆட்டுக்குட்டியின் அந்த அப்பத்தையும் இதையும் ரத்தத்தையும் உட்கொண்டவனுக்கே பலன் இருக்குமே. ஆனால் நீங்களும் நானும் இயேசுவின் ரத்தத்திலே பங்கு கொள்கிறவர்களா இருந்தால் பலவீனர்களாக இருக்கவே கூடாது. ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கணும்? பலனோட இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்ம பலனோட இருக்கணும். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஏன் ஆண்டவர் எல்லாரும் புருஷர்களா இருக்கணும்னு சொன்னார்னு கேட்டா, பெண்கள் பலவீன பாண்டம். ஆகையினால நம்ம யாருமே பலவீனமா இருக்கக்கூடாது. புருஷர்களே, நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஆண்டவரை உங்க வாழ்க்கையில எதை செஞ்சாலும் எந்த கேள்வியும் கேட்கப்படாது. கேட்டீங்கன்னா நீங்கள் பலவீனம். நீங்கள் பெண்களுக்கு சமமானவர்கள். ஆமென். ஜீன்ஸ் பேண்ட் போட்ட சகோதரி, சொல்றது புரியுதா? அதனால நீங்க ஆண்களாக இருந்தாலும் ஆண்டவர் எதை செஞ்சாலும் ரோமர் 8:28 சொல்லணும். எந்த கேள்வியுமே நீங்க கேட்க கூடாது. ஆமென். கேட்டீங்கன்னா பலவீனம்.
நீங்க எந்த கேள்வியுமே கேட்கக்கூடாது. கேட்காம இருந்தீங்கன்னா நீங்க புருஷர்கள். ஆமென். இரண்டாவது பாருங்க, ஏன் நம்ம புருஷர்களா இருக்கணும், ஏன் பெண்களா இருக்க கூடாது? 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 14வது வசனம். சீக்கிரம் வாசிங்க. மேலும் ஆதாம் 1 தீமோத்தேயு அதான் மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை. ஆதாம் வஞ்சிக்கப்படல, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு நல்லா கவனிக்கணும். ஏன் புருஷர்களா இருக்கணும்? வஞ்சிக்கப்படாம இருக்கணும்னா புருஷர்களாக இருக்கணும். எப்படி இருக்கணுங்க? நான் என்ன சொல்றேன், சிம்சோன் எவ்வளவு பெரிய பலசாலி, அவனை நீங்க எந்த லிஸ்ட்ல கொண்டு வருவீங்க? சொல்லுங்க. அவன் எவ்வளவு பெரிய ஹீரோ, அவனை எந்த லிஸ்ட்ல, இப்ப லிஸ்ட் நீங்க போட சொன்னா நீங்க அவனை எந்த லிஸ்ட்ல சேர்ப்பீங்க? பெண்கள் லிஸ்ட்ல தான் அவனை போட முடியும். எப்படின்னு கேட்டீங்களா? ரொம்ப பலவீனம், ரொம்பவே பலவீனம். தெரியலாத ஒரு வார்த்தை தான் பேசினான், டோட்டலி சரண்டர். இது பலவீனம். இது என்னது? ஏமாந்துட்டான்ல, அவன் ஏமாந்துட்டான்ல. அப்ப தெரியலால் வஞ்சிக்கப்படக்கூடிய அளவுக்கு அவன் பலவீனம் பண்ண வேண்டாம். நீங்களும் நானும் வஞ்சிக்கப்படுவதற்கு இடம் கொடுக்கவே கூடாது. உலகம் நம்மளை வஞ்சிக்க வரும், பிசாசு நம்மளை வஞ்சிக்க வரும், புரியுதாங்க? மோகினி நம்மளை வஞ்சிக்க வரும். யாருங்க? அம்மா, நம்மளை வஞ்சிக்கிறதுக்கு பல காரியங்கள் வரும். ஒரு நாள் ஏமாந்துடக்கூடாது. ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது? ஏமாந்து விடவே கூடாது. இதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய பலவீனம். இது நம்முடைய பலவீனம். புரியுதா? ஆகையினால நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? புருஷர்களாக இருக்கணும். 3 காரியம் சொன்னேன். 1, விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராக இருங்கள். சரியா? எந்த காரணத்தை கொண்டு நம்ம பெண்ணா இருக்கக்கூடாது, ஸ்திரீகளா இருக்கக்கூடாது. நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும்? புருஷர்களாக இருக்கணும். ஆமென். சபையில் உள்ளவங்க எல்லாரும் அப்படிதான் இருக்கணும். சபையில் உள்ளவர்கள் எல்லாரும் அப்படிதான் இருக்கணும். இல்லைன்னு சொன்னா வஞ்சிக்கப்படுவோம், இல்லைன்னு சொன்னா ஏமாந்து போவோம். ஆகையினாலே இந்த 3 காரியம் சொல்லியிருக்கிறேன். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷர்களாயிருங்கள். அப்பொழுது எல்லாவற்றுக்கும் மேலான கிருபை உங்களை தொடரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாரும் எழுந்து போகக்கூடாது. எல்லாரும் எழுந்து நில்லுங்கள். ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். யாரும் போகக்கூடாது வெளியில. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு உங்க கிருபை வேணும், எனக்கு உங்க கிருபை வேணும். பொல்லாத உலகத்திலே நான் ஜீவிப்பதற்கு உம்முடைய கிருபை எனக்கு தேவை, உம்முடைய கிருபை எனக்கு தேவை, உம்முடைய கிருபை எனக்கு தேவை, உம்முடைய கிருபை எனக்கு தேவை. அந்த கிருபையை நான் பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஆண்டவரே விழித்திருக்க, விசுவாசத்திலே நிலைத்திருக்க, நான் ஒரு புருஷனாய் இருக்க நீர் எனக்கு கிருபையை தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் ஒரு புருஷனாய் இருக்க நீர் எனக்கு கிருபையை தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட பேசின அவருடைய கிருபையான வார்த்தைகளுக்காக நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை துதிப்போம், எல்லாரும் கர்த்தரை துதிப்போம், எல்லாரும் கர்த்தரை துதிப்போம், எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் பிதாவே, எங்கள் பரிசுத்த தெய்வமே, எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த புதிய வருஷத்துல நாங்கள் விழித்திருக்க எங்களுக்கு கிருபையை தார். காலங்கள் கடந்து போக கடந்து போக கடைசி நாட்கள் பொல்லாதவைகளாய் மாறிக்கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இந்த பொல்லாத காலங்களிலே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கர்த்தாவை விழித்திருக்க, விசுவாசத்திலே நிலைத்திருக்க, புருஷர்களாய் இருக்க நீர் எங்களுக்கு கிருபையை தார். வசனங்கள் எங்கள் வாழ்க்கையிலே அனுபவங்களாய் மாறட்டும். இந்த வசனத்தின்படி ஜீவிக்க எங்களுக்கு கிருபையை தாரும் கர்த்தாவே. இதன் மூலமாய் எல்லாவற்றுக்கும் மேலான கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். தேவ பிரசன்னம் கூடவே இருப்பதாக உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தும். இந்த வாரம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
ஆமென். என் ஆத்துமாவே